நல்ல ஒரு ரெபேக்காளை குறித்ததான பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. ரெபேக்காள் குணசாலியான ஸ்திரீ. அப்போ நான் இப்போ பேச போய் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸு, புருஷர்கள் வித் மனைவிகள்ன்ற மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாது. ரெபேக்காள் குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால், ஆனால் கேட்டு பார்க்கணும் கடைசி காலத்தில் ஏன் ரெபேக்காள் இப்படி பண்ணேன்னு சொல்லி ஈசாக்கு கேட்பார், அப்படியா ஏன் ஏசாவுக்கு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த குடும்ப உறவில் நம்ம சில விஷயங்களை கற்றுத்தர வேண்டியிருக்கு. ரெபேக்காள் சிறந்த குணசாலியாக இருந்தால், ஆனால் கணவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அநேக நேரங்களில் நம்ம வீட்டில் நம்ம குடும்ப உறவில் ஒரு காதல் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது, காதலியை பார்க்கும்போது நமக்கு இருக்க இந்த உணர்வு கல்யாண வாழ்க்கையில் வரும்போது நிறையா நேரங்களில் அது சிதைஞ்சு போயிடுது. அதனால தான் நிறைய குடும்ப உறவுகள் பிரச்சனைக்குள்ளாகுது. இதுக்கு மெயினான காரணம் ஒரு பொருளாதார தேவை. இப்போ கிட்டத்தட்ட பெண்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது, ஆண்கள் எதிர்பார்ப்பு, ரெண்டு பேருமே நம்ம கல்யாண உடன்படிக்கையில் துக்கத்திலும் தாழ்விலும் உயர்விலும் சோகத்திலும் செருப்பிலும் எல்லாத்துலேயும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் சில சுச்சுவேஷன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிப்போம். அது எல்லா குடும்பத்திலையும் அது இயல்பான ஒன்றாக மாறிச்சு. குறை சொல்கிற ஆவி மனைவியை பற்றி, புருஷன் இல்லை உன்னால தான் என்ற ஆவி நமக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ ஒரு மனைவி நம்ம இடத்துல சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சேன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப கை வலி கால் வலி என்னால் முடியல அப்படின்போ கணவர்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருவோம். என்ன ஆஃபர்? நான் உனக்கு ஏதாவது வாங்கி தந்துடுறேன், உனக்கு நான் வாஷிங் மிஷின் வாங்கி தந்துடுறேன், இல்லை உனக்கு நான் ஒரு வேலைக்கு ஆளை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனைவிகள் எடுத்த அவங்க வேதனை சொல்லும்போது நம்ம ஆஃபர் பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று உனக்கு செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் மனைவி கிட்ட கணவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஆஃபர் சொல்லியிருக்க கூடாது. அப்படியா என் செல்லமே தங்கமே உனக்கு கால் வலிக்குதா கை வலிக்குதான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், அவங்களோட இணைஞ்சு அவங்க கால் அமுத்தி கொடுத்துருக்கணும், கையை அப்படியே சரி ஓகே ரொம்ப கஷ்டப்படுறல, எனக்கு வேண்டி குடும்பத்துக்கு வேண்டி சரி நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், கணவர் அந்த துன்பத்தில் அதுக்குள்ளான போய் அங்கே அவங்கள அந்த இடத்துல மருந்தா இருந்திருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் கணவன் எப்படி மனைவி கிட்ட ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம, எதுக்கோ சொல்ல வர்றா சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆஃபர் கொடுத்துருவோம். எப்பவுமே ஆஃபர் அவங்க விரும்புறதை விட நம்ம காதல் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறாங்க. அதே நேரத்தில் மனைவிகளும் அப்படிதான். கணவர் ஒரு 10-20 வருஷமா ஒரு கல்யாண நாளைக்கோ பிறந்த நாளுக்கோ கிஃப்ட் பண்ணியிருப்பாரு, ஏதோ ஒன்று ரிங் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப கஷ்டம், அவர் அந்த நாளில் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்காம போயிருக்கலாம், ஏதோ வெளியே நம்ம ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணாமல் போயிருக்கலாம். அப்போ அந்த மனைவியானவன் என்ன சொல்லிடுவா, ஆமாம் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு கல்யாண நாள் கூட மறந்துட்டீங்க, என்னோட இது உனக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே கணவன் என்ன பண்ணுவோம், பிளேம் பண்ணிடுவோம், குறை சொல்லிடுவோம். உடனே சண்டை வந்துடும். ஆமாம் இத்தனை நாள் வாங்கி கொடுக்கல அது இதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். ஆனா மனைவி என்ன சொல்லியிருக்கணும்னா, பரவாயில்ல 15 வருஷமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த நாள்லாம் என்ன, நீங்க எப்போதும் நீங்க என்னோட கணவன் தான், உங்க கூட நான் எப்போ நம்ம குடும்ப சூழல் அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கண்டிப்பா ஒரு மனசு வேதனை இருக்கும். ஆனா அந்த இடத்துல போய் என்ன பண்ணிடணும், டைல்யூட் ஆயிடும். மனைவி என்ன பண்ணிடணும், அவங்க அன்புல போய் வேண்டாம் அப்படின்னு நிஜமாவே அந்த கணவர் நினைப்பாரு, நான் வீட்டில் தான் இருக்கனா இல்லை சொர்க்கத்தில் இருக்கனா, என்னடா இப்படி ஆயிட்டாலே மனைவி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு அன்பு, இரண்டு உறவுகளுக்குள்ளாமே ஒரு உறவு வரும். ஏன்னா கடவுள் குடும்பத்தை தான் ஆசீர்வதிப்பார், தனிப்பட்ட நபரை ஆசீர்வதிப்பு கிடையாது. கணவனும் மனைவியுமாக தான் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை தான் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நமக்குள்ள ஒரு பிரிந்து கிடைக்கிற மனசு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் வராது, அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்வான். அதனால நம்ம என்ன பண்ணோம், கணவனுக்கும் மனைவிக்குள்ளாக ஒரு அன்பு வேணும். அந்த அன்புக்கு முதல் உதாரணமாக கணவன் என்ன பண்ணும், நிறைய நேரங்களில் மனைவியோட அன்பா இருக்க ட்ரை பண்ணும், பேசுறதுல சரி ஆஃபர் அல்ல, அவங்க துன்பத்திலையும் அவங்க பிரச்சனையும் என்ன பண்றது, அவங்களோட பேசுவது. முதல்ல நம்மளை தாழ்த்தி அட்மிட் பண்ண ஆமா அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். அதனால தான் இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏன்னா இது எதனால இது வரும்னா, தேவ பலன் நம்மள இடத்துல இல்லைன்னா நமக்கு 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய்.
அப்போ நம்ம என்ன, நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பமா இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறாரு. நம்ம சபையில நான் தெரிஞ்ச நம்பர்கிட்ட எல்லாம் பேசும்போது எல்லாருக்குமே பொருளாதார விடுதலை வேண்டும். எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம். எதுல இருந்து, எல்லா கட்டுகள்ல இருந்து விடுதலை பெற்றாலும் கூட இந்த பொருளாதார விடுதலை என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்போ நம்ம குடும்ப உறவுக்குள்ள கணவனும் மனைவிக்குள்ளாக இந்த சண்டை, முறுமுறுப்பு, ஒற்றுமை இல்லாம, அந்த காதல் இல்லாமையினால அந்த இடத்துல என்ன ஆயிரும், நம்ம தேவ பலன் நமக்கு வராது. அப்ப பிசாசு அந்த இடத்துல கிரியை செய்வான். நம்ம ஒன்னா குடும்ப ஜீவனம் பண்ண மாட்டோம், ஒன்னா இருக்க மாட்டோம். இதெல்லாம் என்னது, இது பிசாசுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், தேவ பலனை நோக்கி நகரணும். ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னா இந்த நாள்ல குடும்பமாக நமக்கு என்ன வேணும், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இந்த லோன் வாங்கலாமா, அவரோட பலன் கிடைக்குமா, இந்த பக்கத்து வீட்டில் காசு கேட்கலாமா, அந்த பலன் கிடைக்குமா, அரசாங்கத்தில் முறையில் இந்த பலனை நோக்கி குடும்பத்தை நகர்த்துவதற்காக, பொருளாதார விடுதலைக்காக நம்ம பாடுவோம். ஆனால் அதை விட தெய்வ பலனை நோக்கி நம்ம நாடணும். தெய்வ பலனை நோக்கி நாடும்போது நமக்கு முதல்ல என்ன பண்ணணும், தெய்வ பலன் நமக்கு வரணும்னா ரட்சிக்கப்படணும். அது எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்காரு. சிலுவையில் நமக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு விட்டார். ஆனா தேவ பலனுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம என்ன, சிலுவை பற்றின உபதேசம். இந்த சிலுவை பற்றிய உபதேசத்துல நம்ம குறைவுள்ளவர்களா இருந்துடக்கூடாது. சிலுவை பற்றிய உபதேசத்துல இயேசு சொன்ன மிகப்பெரிய சத்தியமே, இவர்களை மன்னிங்க. எவ்வளவோ அவரை கொடுமைப்படுத்தினாங்க, என்னென்னமோ அவரை பண்ண, இருந்தாலும் அவர் மன்னிச்சாரு, அன்பை காட்டினாரு, இந்த மனித குலத்தின் மீது அவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் பேசல, வாரந்தோறும் நமக்கு பட்ட அப்படி ஒரு சபை கிடைச்சிருக்கு, அப்படி ஒரு ஊழியர் கிடைச்சிருக்காரு. சிலுவை பற்றிய உபதேசம் தான் வாரந்தோறும் கேட்கிறோம். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் வளர்ந்து குடும்பத்துக்குள்ளாக அந்த அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம தேவ பலனுக்காக காத்து இருக்கும் போது என்ன பண்ணோம், சிலுவையின் உபதேசம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பண்ணணும். அந்த சிலுவையின் உபதேசம் தரித்திரத்தை நீக்கும், சாபத்தை நீக்கும். அதனால என்ன ஆகும், நமக்கு ஒரு ஞானம் வரும். குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதிப்பதுல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கணவனும் மனைவிக்குள்ளாக பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்த்தணும். அப்போதான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அப்பா அம்மாவோட அந்யோன்யம் குழந்தைகள் அடுத்த குடும்பத்தை உருவாக்கி அவங்க பார்ப்பான். அதனால நம்ம என்ன பண்ணும், இது தெய்வ பலத்தோடு செஞ்சா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மாம்ச பலத்தோடு செய்யும் போது அவங்க நல்லா இருக்காது. மாம்ச பலத்தோடு செய்யறாங்கன்னா அவங்க சிலுவையின் உபதேசத்தில் இருக்க மாட்டாங்க. இதுதான். அப்ப சிலுவையின் உபதேசத்தை கற்றுக்கொள்ள சபைக்கு வர்றோம், தினந்தோறும் கேட்கிறோம். ஆனா சிலுவையின் உபதேசத்தில் வாழ்ந்து நம்ம குடும்பத்தை அந்யோன்யமா இருக்கிற இடத்துல என்ன பண்றதுன்னா நிச்சயமாவே ஆசீர்வாதம் வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்து என்ன பண்றோம், காணிக்கை கொடுக்க போயிடுறோம். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த சபை நல்லா இருக்கும். அந்த சபை நல்லா இருந்தா என்ன பண்ணும், அந்த பிரதேசமே ஆசீர்வதிக்கப்படும். அநேகர் கிறிஸ்துக்குள்ள வருவான். இதுதான் அடிப்படை. அப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட இருந்து நல்லது வாங்கணும், அப்புறம் உண்மையா இருப்போம், காசுக்கு வேண்டி வருவோம், ஏதோ ஒன்று பண்றோம். ஆனா திருப்பி நம்ம ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கும் போது அங்க கோட்டை விட்டுறோம். அப்போ ராஜ்யத்தை கட்ட வேண்டியதும் நம்ம பொறுப்பு தான். குடும்பத்தை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில வரணும், அதற்கு கட்டுறதும் நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு. அதுக்கு தான் அந்த சபையில வந்திருக்கோம். நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம போயிடுறது இல்லை. நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமே தேவனிடத்திலிருந்து வந்தது, சிலுவையிலிருந்து வந்தது. இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் எங்க கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுக்கணும். அநேக குடும்பம் நம்மள மாதிரி ரட்சிக்கப்பட்டு வரணும். அவங்க அந்யோன்யமாக சந்தோஷமான குடும்பமாக இந்த சபையில ஒரு குடும்பமா இருக்கும்னு நினைக்கணும். அதுக்கு சில உதாரணங்களை பார்க்க போறோம். இப்போ நிறைய நேரங்கள்ல அந்த கோதுமை விதை நம்ம காணிக்கை என்று நம்ம நினைக்கும் என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஏதோ கொடுக்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் பலிக்கிறது இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் பலிக்கணும், பொருளாதார விடுதலை வேணும், அப்போது தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இதுதான் யதார்த்தமான ஒன்று. அடுத்த போட்டோ. இப்போ நம்ம காணிக்கை கொடுக்கும்போது கூட அந்த காணிக்கை விதிக்கிறது அப்படி ஒன்று. இந்த காணிக்கை விதிக்கிறது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்று விதைக்கிறோம். அந்த விதை 100 1000 பெருகி நம்ம வாழ்க்கையில் வரணும். ஆனால் நம்ம இந்த சத்தியத்தை நம்ம எப்படி கேட்டிருப்போம்னா, நிறைய நேரங்களில் நம்ம வழியறிகிற விதைக்க, இது ஒரு சுவிசேஷம் சொல்ற மாதிரி நம்ம காக்கா பொறுக்கிட்டு போயிடுச்சு, ரோட்டு ஒருத்தர் வச்சாங்க, ஒரு முள்ளுல விதைச்சாங்க, அந்த முள்ளு நெருக்கி போட்டுருச்சு. இது இப்படி ஒரு செய்தியை நம்ம கேட்டிருப்போம். ஆனா நீங்க இது காணிக்கையோட பொருத்தி பார்க்க வேண்டும். அது உண்மையானவே ஒரு ஃபேக்ட். அது வளர்ந்து கணிதரக்கூடிய ஒரு உதாரணத்தை தான் இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார். அப்படி பார்க்கும்போது நம்ம காணிக்கை எங்க கொடுக்கிறோம்? அநேக நேரங்களில் நம்ம சபையில கிறிஸ்துவின் போதனை எங்க பேசப்படுகிறதோ, கிறிஸ்து இயேசு இந்த பூமியில செய்த சிலுவையின் உபதேசம் எங்க விதைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல உங்க காணிக்கை கொடுக்கப்பட்டாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அநேக நேரங்களில் நமக்கு தெரியாம என்ன பண்ணிடுறோம், முள்ளுள்ள இடங்கள்ல விதைச்சிடறோம். ஆஹா, இவர் குத்தி பேசுறாரியா, ரொம்ப கண்டிச்சு பேசுறாரியா,
சடங்காசாரத்தை மேன்மைப்படுத்துறாரியா, ஓ இவரு தான் நல்லதுன்னு சொல்லி இந்த குத்தி பேசி ஒரு சடங்கை, கிறிஸ்துவ மதத்தை பேசுகிற பரப்புகிற ஒரு குத்துற அனுபவம் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம காணிக்கை கொடுத்துருவோம். அந்த காணிக்கை வந்து என்ன, நீ அன்னைக்கு தப்பு பண்ணல, அதே தப்பு இன்னைக்கும் அந்த குற்றவாளியாகவே அவனை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம காணிக்கை கொடுக்க கூடாது. அதே மாதிரி கற்பாறை மாதிரி இருக்கும், ஒரு மாற்றமே இருக்காங்க. நாங்க பாரம்பரியமா இப்படி தாங்க, காலத்துல இருந்து எங்களுக்கு தான் கற்பிச்சு தந்தாங்க, நாங்க மாற்றமே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வராத சபைகள் அநேகம் இருக்கு. அங்க நம்ம கொடுக்க கூடாது. வழியறிய விதைக்கப்பட்ட விதை போல அப்பப்போ வருவாங்க போவாங்க. ஒரு ஊழியன்றதே ஒண்ணு தெரியாம, ஒரு வேல்யூ இல்லாம ஒரு அப்படி இருக்கிற ஊழியங்களுக்கும் நம்ம காணிக்கை கொடுக்க கூடாது. நல்ல நேரத்துல விதைக்கிற காணிக்கை 100 மடங்காக 1000 மடங்காக பெருகுமா. அப்போ நம்ம காணிக்கை எங்க கொடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த காணிக்கையை குறித்து மேன்மையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இவர் தான் காணிக்கை கொடுத்தார். எபிரேயர் விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாராம். அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். ஃபர்ஸ்ட் காணிக்கை கொடுத்த நபர் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க சகோதரர் கூட நல்ல காணிக்கை தான் கொடுத்தாரு. பட் இவரோட காணிக்கை ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மாதிரியா கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்பார், ரத்தம் சிந்த போது ஒரு சாம்பிள், இயேசு கிறிஸ்துவோட சாம்பிளா அவர் வெளிப்படுத்தினார். அதனாலதான் அவர் தேவனுக்கு இன்னும் பிரியமான காணிக்கையாக ஆபேலின் காணிக்கை பார்க்கப்படுது. அப்போ நம்ம எங்க கொடுக்கணும்னா நல்ல நிலம். அந்த நல்ல நிலம் எதுன்னு பார்த்தா இதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல் காணிக்கையோட கனெக்ட் பண்ணி பார்த்தா கிறிஸ்துவை பற்றி பேசுவது, கிறிஸ்துவின் போதனையை பற்றி பேசுவது, கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்த காரியங்களை பற்றி பேசுவது, சடங்காச்சாரத்தை அல்ல, மதத்தை அல்ல, கிறிஸ்துவ மார்க்கத்தை. அப்போ இந்த சபையில நீங்க காணிக்கை கொடுக்கும் போது, அந்த ஊழியர் கையில் உங்க காணிக்கை வைக்கும்போது அவங்களுக்கு 100 1000 பெருகும். இதுதான் யதார்த்த உண்மை. அநேக நேரங்கள்ல நமக்கு அது தெரியறது இல்லை. நம்ம காணிக்கை போடுறோம், 10ல் 1ன்றதை விட ₹1 சேர்த்து போட்டுருங்க, ஒரு ₹100 அதிகமா போட்டுருங்க, இல்லையா ஒரு ₹1 கம்மியா போட்டு உதாரணத்துவமான காணிக்கைகளாக, கணக்கு பார்க்காத காணிக்கலாம், உதாரணமான காணிக்கைகளை நம்ம கொடுக்கும்போது அவர் விதமான ஆசீர்வாதம் வரும். அதனோடு கூட இன்னொன்று சொல்றேன், நீங்க ஒரு 5 நாள் வேலை இருக்கும்னு நினைப்போம். ஆனா நமக்கு வந்து ஒரு 7 நாள், வாரத்தில் ஒரு 6 நாள், 1 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வர்ற ஒரு அமௌண்ட் இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா வர ஒரு அமௌண்ட், நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன், ஒரு ஸ்பெஷலா நமக்கு வர ஒரு அமௌண்ட். நான் பிசினஸ்ல ₹1 லட்சம் தான் வரும் நினைப்போம், ஆனா 1.5 லட்சம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஒரு அமௌண்ட்ல ஒரு பங்கை நம்ம 10ல் 1 இல்ல 10ல் 11 போட சொல்லிடுறேன் நானு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பெஷலா வர்ற காணிக்கை எடுத்துக்கிட்டு உங்க ஊழியர்கிட்ட கொடுத்துருங்க. அதுல ஒரு பங்கு உங்க ஊழியர் கையில வச்சிருங்க. ஊழியர் கையை வீட்டுக்கு கூப்பிட்டோ நம்ம கனம் படுத்தி பக்கத்து வீட்டுக்காக சொல்லி சாப்பாடு அப்படி இல்லை. அது நம்ம ஒரு கௌரவத்தை தேடுவதை போல அமைஞ்சிடும். அந்த கௌரவ காணிக்கை கொடுத்துடாதீங்க. நான் காணிக்கை இவ்வளவு கொடுத்துட்டேன், அதை வந்து பிரசங்கத்துல அவர் சொல்லணும் 4 பேர், அந்த வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். கணவன் மணியமாக ஓடி வந்துருங்க. உங்க ஊழியக்காரர் எங்க இருக்காங்களோ அங்க ஓடி வந்துருங்க. அவர் கையில காணிக்கை வச்சிருங்க. அவர் ஒரு சோத்திரம் சொன்னா போதும். கம்ஃபர்ட். நீங்க எதுக்கு குடும்பம் கட்ட பண்ணணும் நம்ம பேசுறோம்? குடும்பம் ஏன் வந்து நல்லா இருக்கணும், கனவு மனைவிக்குள்ள ஐக்கியம் வரும்னு நினைக்கிறோம். அந்த கம்ஃபர்ட் வரணும். நான் பொருளாதாரத்தில் விடுதலை பெறணும்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையில நம்ம பார்க்க கூடாது, இந்த நபருக்கு கொடுக்குறோன்னு பார்த்து தரக்கூடாது. அவர் வந்து எவ்வளவு நல்லா இருக்கட்டும், அவரும் கம்ஃபர்ட்டா வாழட்டும், அவரும் நல்லா இருக்கணும். அவர் ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்றார், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், போஷா லைஃபை வைக்கிறார். அப்படின்றா நம்ம கொடுக்கிற காணிக்கையில பெருமை காணிக்கை கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு ஸ்பெஷலா வர்ற கிஃப்ட் உங்க காணிக்கையில ஒரு பங்கை உங்க ஊழியக்கார கையில வைங்க. அதுதான் ஆசீர்வாதம். நான் கணிச்ச ஆசீர்வாதம், நான் கண்டுபிடிச்ச ஆசீர்வாதம் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்க மாட்டேன். அக்கௌண்ட்ல போட்டு ஏதாவது சூழ்நிலையில தான் அக்கௌண்ட், அதுவும் நேரில் சொல்லிடு இல்லை அப்படின்னா. ஆனா பெருமைக்குரிய காணிக்கையை கொடுக்காதீங்க. நீங்க அவரை தேடி வந்து அவர் கையில வச்சிருப்போங்க. அது ஒரு சோத்திரம் சொன்னா கூட அதுதான் ராஜ்யத்துக்கு என்று கட்டப்படுகிறது. ஏன்னா இந்த ஊழியம், இங்க நடக்கிற ஊழியம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த தானியம் பல தரதுக்கு சமமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், எப்படி இவங்க நல்லா வாழணும், கடன்லாம் வாங்கணும், ஆசீர்வாதம் வாழணும்னு சொல்லி இந்த சபை பெருக்கத்துக்கான நோக்கம் இருக்கிற இடத்துல உங்க காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கையை மட்டுமே ராஜ்யத்துக்கு என்று செலவு செய்யும். இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வர கருத்து. அப்படி என்றால் நம்ம எந்த இடத்துல விதைக்கிறோம் அந்த காணிக்கைய, ஆபேலின் காணிக்கை மாதிரி இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவை பார்த்து கொடுக்கணும். எந்த ஊழியக்காரர் கிறிஸ்து இயேசுவை போல வெளிப்படுகிறாரோ அவருக்கு கொடுத்துருங்க. உத்தர
உத்தம மதத்தார் பாக்கியவான் வேதம் சொல்ல உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று தான் சொல்லியிருக்கு. மார்க்கம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள வழிநடத்திக்கிட்டு இப்படித்தான் வாழணும்ன்ற போறதான் மதம். ஆனா மார்க்கம் என்பது இயேசுவை போலவே வாழ்வது, இயேசுவை போலவே பிரதிபலிப்பது, இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்வது. அப்படி என்றால் நம்ம இந்த சபை உத்தம மார்க்கத்தாரான சபை. நம்ம குடும்ப உறவுக்குள்ள சலசலப்பு, சண்டை இருக்கக்கூடாது, காதல் இருக்கணும். அதே போல நம்ம காணிக்கை அடுத்த ஸ்டெப் ராஜ்யத்தை கட்டுகிறதுல நம்ம நல்ல நிலத்தில் விதிக்கிற காணிக்கை நம்ம கொடுக்கணும். ஊழியக்கார் கையில உங்களுக்கு ஸ்பெஷல் காணிக்கையை வைங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். உங்க குடும்பத்துல பொருளாதார விடுதலை நிச்சயம் வரும். ஏன்னா ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கனவும் மணியுமாக வந்து காணிக்கை கொடுங்கள். பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று. வாய்ப்புக்கு நன்றி. ஆமென்.